ஏய் ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ட்ரிப்பு வீடியோ, ரைட் வீடியோ எதுவும் இல்லை. இன்றைக்கி ஒரு கேமரா வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னது கேமரானா GoPro Max 360 டிகிரி கேமரா. ஸோ இந்த ஒரு கேமராவை தான் இது வர ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். இது ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். 1.5 இயர்ஸாக இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு தான் நான் மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு மோட்டோ விளாகுக்கு இந்த கேமரா வந்து எப்படி ஹெல்ப்பாக இருக்குது. இதில் ஒரு மோட்டோ விளாக்கு இதில் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. இம்பார்ட்டண்டான ஒரு மைனஸ், ஆனால் அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட். இது தான் அது ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து வித்து சாம்பிள் ஃபுட்டேஜோடு நம்ம பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ இந்த கேமரா இப்போ தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது மோட்டோ விளாக்கிங் ஒரு எக்ஸ்ப்ளோரிங்க்கும் எப்படி ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது. ப்ளஸ் வேறு பிராண்டு இன்ஸ்டாலேயோ இல்லை கோப்ரோலையோ 360 டிகிரி கேமரா நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கோப்ரோ ஆக்ஷன் கேமராஸ் அப்படின்னாலே கோப்ரோ தான், அது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ 360 டிகிரி கேமரா இப்போ நார்மலாக நீங்கள் எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80%ல் மோட்டோ விளாக் பண்ணுறவங்க வந்து 360 டிகிரி கேமரா வந்து மோட்டோ விளாக் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டாங்க. விளாக்னால் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு இல்லைனா முன்னாடி வைசரில் மவுண்ட் பண்ணிவிட்டு பேசுவாங்கள்ல, அப்போ வந்து இந்த 360 டிகிரி வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் எக்ஸ்ப்ளோரிங் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் அது நம்ம இப்போ சாம்பிள் ஃபுட்டேஜில் போகும்போது அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேமராவை ஆன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டாப்பில் ஒரு பட்டன் இருக்கும், சைடில் ஒரு பட்டன் இருக்கும். இது பவர் ஆன், பவர் ஆஃப் பட்டன். உள்ள ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது வந்து நீங்கள் வீடியோ ஆன் பண்ணுறது கேட்குற பட்டன் இது. ஸோ இது 360 அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் கேமரா இருக்கும், பேக்லேயும் கேமரா இருக்கும். ஓகேவா? இதில் வந்து விளாக் ஹீரோ மோட் விளாகும் பண்ணிக்கலாம், 360 பண்ணிக்கலாம். அது என்னங்கிறது நம்ம உங்களுக்கு நான் சாம்பிள் ஃபுட்டேஜில் தெளிவாக சொல்லி காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணலாம். ஸோ ரைட் சைடு பட்டன் இருக்குது, அது வந்துன்னா ஆன் ஆயிரும். ஸோ இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். இந்த வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வியூ தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ என்ன மோடில் இருக்குன்னா, இப்போ இது வந்து நார்மல் மோடில் ஹீரோ மோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேமராவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தனியாக பர்சனலாக வந்து 2 விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து நல்லா இருக்குது, ரொம்ப நேரம் நிற்கிது. இப்போது ஒரு பேட்ரி வச்சு நான் இங்கேருந்து ஒரு வால்பாறை, அதிரப்பள்ளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்பாறை அதிரப்பள்ளி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடியோஸ் 2 மினிட்ஸ் ஆவரேஜாக 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வச்சு 20-25 வீடியோஸ் மேக் பண்ணியிருப்பேன். எனக்கு இது ஒரு பேட்ரி ஃபுல்லாக நிற்கிது, தரமாக நின்றுச்சு. அது உண்மையிலேயே எனக்கு ஒரு ஹாப்பி தான். அதுக்கப்புறம் இதில் ஒரு வாய்ஸ் கண்ட்ரோல், இந்த கேமராக்கிற கோப்ரோவில் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கு இதை பர்சனலாக அதை பற்றி தான் சொல்கிறேன். ஸோ இதில் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேமரா. அப்படின்னா நம்ம வந்து பைக் ரைட் பண்ணும்போது கையில் வந்து க்ளவ் போட்டிருப்போம். இப்போ க்ளவ் போடும்போது இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணும்போது வந்து இப்போ ஹெல்மெட்டில் நீங்கள் மவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் பண்ணும்போது நம்ம தேடணும், ஃபீல் ஆகாது. நம்ம வெறும் ஃபிங்கர்னு நம்ம ஃபீல் பண்ணி இப்படி அமுத்திக்கலாம். ஆனால் க்ளவில் வந்து ஃபீல் ஆகாது, இங்கேயே எங்கேயும் தேடுவோம். ஆனால் இந்த பட்டன் ஓரளவு என்னால் மேனேஜ் பண்ணி நான் ப்ரெஸ் பண்ணிடுவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணும்போது கேளுங்க கரெக்டாக, GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஓகே, இப்போது ரெக்கார்ட் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சா, அதை நோட் பண்ணிக்கணும். இப்போது GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங், இப்போ 3 பீப் சவுண்ட். ஸோ இது ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பீப் சவுண்டு. அதே மாதிரி GoPro டர்ன் ஆஃப். ஓகே, GoPro டர்ன் ஆஃப், ஒரு 7 பீப் சவுண்ட்ஸ் பக்கம் வரும். ஸோ இது கன்டினியூஸாக வந்துடுச்சுன்னா ஆஃப் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நான் ஒன் ஸ்டார்ட் பண்ணுவோம் மட்டும் இதை நான் பண்ணிட்டேன்னா, இப்போது நீங்கள் இப்போ ஊட்டி போகிறீங்கன்னா ஒரு மேட்டுப்பாளையத்தை தாண்டிட்டிங்கனாலே எப்போ வேணால் ஆன் பண்ணலாம், எப்போ வேணால் ஆஃப் பண்ணலான்னு வரும். அப்போ நீங்கள் க்ளவ் வச்சு இது நீங்கள் ஷட்டர் பட்டனை தேடிட்டு இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் ஆனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு
GoPro நீங்கள் பைக்கில் போகும்போது சொல்லலாம், தாராளமாக சொன்னால் அது கேட்கும். அந்தளவுக்கு இப்போ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு பைக்கில் போகும்போது ஏர் வரும், பக்கத்தில் நிறைய பேர் பேசுவாங்க, அதையும் தாண்டி நம்மளோட வாய்ஸ் வந்து அது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது, ரெக்கார்டை வந்து எடுத்துக்குது அது கரெக்டாக. ஸோ GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஒரு பீப் சவுண்ட், ஓகே இப்போ ரெக்கார்ட் ஆயிடுச்சு. GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங், ஒரு கேப் போட்டு ஒரு 3 பீப் சவுண்ட் வரும், ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணணும்னா மறுபடியும் நான் அதை தேடி அமுத்தணும்னு கிடையாது, GoPro turn off. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லிங்கிறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இதை நான் கண்டிப்பாக வந்து இதை நான் சொல்லுவேன், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னங்கிறது. ஸோ அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது எனக்குன்னா, ஹீட் ஆகும், ப்ராப்ளம் சொல்ல முடியாது. இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற ஒரு ஹீட்டு கண்டிப்பாக அது ஆக தான் செய்யும், அது இஷ்யூ கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் இருக்குது. அப்புறம் இந்த கேமரா, ஆக்ஷன் கேமரா வந்து ஹேங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமராவில் ஒரு சில 360 டிகிரி கேமராஸ் ஹேங் ஆகுதுன்னு சொல்லிட்டு பர்சனலாக வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்டோரிலாம் போடுவாங்க. பட் இந்த ஒரு கேமராவில் எனக்கு ஹேங்கிங் ப்ராப்ளம் வரல. மற்ற 360 மேக்ஸ் எப்படி அவங்களோட ரிவ்யூஸ், ஓனர்ஷிப் ரிவ்யூ எப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து அந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் ஒன்று வரவே இல்லை. வாட்டர் ப்ரூஃப், தண்ணிக்கடியிலையும் அண்டர் வாட்டர்லேயும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. நீங்கள் இப்போது ஹீரோ 10, ஹீரோ 11, ஹீரோ 9 எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆக்ஷன் கேமரா நீங்கள் ரெண்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா, விளாக் ஹீரோ மோட் அப்படின்னா உங்களுக்கு அதாவது 360 இல்லை அப்படின்னீங்கன்னா, 360 வேண்டாம் அப்போ நான் எது எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, கிளாரிட்டி வைஸாக குவாலிட்டி வைஸாகவும் ஹீரோ 9, ஹீரோ 10, ஹீரோ 11 பெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது அதுக்கு முன்னாடி வந்த கேமரா. பட் எனக்கு ஒரே கேமரா 2 ஆப்ஷனும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பயங்கர யூசர் ஃப்ரெண்ட்லியாக GoPro Max கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறதுக்கும் மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம சாம்பிள் ஃபுட்டேஜ் இருக்க போகலாம். அந்த மைனஸ் என்னங்கிறது உங்களுக்கு போகும்போது சொல்கிறேன். ஆக்சுவலாக இப்போ சாம்பிள் ஃபுட்டேஜ் இருக்க வெளியே வந்தாச்சு. இப்போ தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதில் வந்து ஹீரோ மோட், 360 மோட், 2 மோடு தான் இருக்குது. இப்போ ஹீரோ மோடுனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் இங்கே ஒரு ஆப்ஷன் தெரியுது இல்லைங்களா, இதுதான் ஹீரோ மோட 360 மோட செலக்ட் பண்ணுறது. ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா இப்போது ஒரு மாதிரி நம்ம பூமி மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இது 360, இது ஹீரோ மோட். ஸோ இதில் வந்து ஒரு கேமரா தான் ஒர்க் ஆகும். ஒன்று ஃப்ரண்ட்டு ஒர்க் ஆகும், இல்லைனா பேக் ஒர்க் ஆகும். இது பேக், இது ஃப்ரண்ட். இதில் 4 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட. அந்த எஸ் அப்படிங்கிறது அமுத்துனீங்கன்னா 4 வியூ, சூப்பர் மேக்ஸ் வியூ. இப்போ ஒரு வியூ தெரியுதா உங்களுக்கு, அடுத்தது நான் டவுன் பண்ணுறேன், மாறும் பாருங்கள். ஸோ இது வைட், இது லீனியர், இது நேரோ. ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம வந்து சூப்பர் மேக்ஸ் வியூ அதில் வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு மோட்டோ விளாக் பண்ணுற மாதிரி ஒரு கிளியர் வைட் ஆங்கிள் வியூ அதிகமாக நம்மளுக்கு ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ சூப்பர் மேக்ஸ் வியூ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது அதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஆஃப் ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம அவுட்புட் என்னங்கிறது பார்க்கலாம். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட இந்த குயிக் ஷட்டர் பட்டன் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை இப்போ காமிச்சிட்றேன், லைவாகவே காமிச்சிட்றேன். இப்போது கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஷட்டர் பட்டன் மட்டும் அமுத்துறேன் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணேன், இது ஆன் ஆகி ரெக்கார்டு ஓடிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் அதை மட்டும் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வீடியோ வந்து கட் ஆகி அதே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா இது ஆன்லேயே இருக்கும், வச்சுட்டு வாய்ஸ் கண்ட்ரோலில் இது பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி குயிக் ஷட்டர் பட்டன் வேணும், அதாவது பர்டிகுலராக நம்ம எமர்ஜென்சியாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு பட்டன் அமுத்திட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பட்டனுக்கு வந்து நீங்கள் 360ஆகவும் ரெக்கார்ட் ஆகிறமும் செட் பண்ணிக்கலாம், ஹீரோ மோடவும் செட் பண்ணிக்கலாம். இப்போ 360யோட நம்ம அந்த இதை பார்க்கலாம். இப்போது சாரி 360ங்கிறேன், சாரி. இப்போ ஹீரோ மோடோட வீடியோ ஃபுட்டேஜ் எப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம இப்போது ஸ்டெபிலிட்டி செக் பண்ணலாம். ஸோ இந்த ரோடு நல்லா குழியாக இருக்கும். ஸோ கேமரா, பைக், அப்புறம் நான் எல்லாருமே சேர்ந்து தான் இப்போ ஷேக் ஆகும். பட் உங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டேஜ் தெளிவாக கிடைக்கும், ஒரு ஷேக்கிங் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்.
நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக பைக்கு கேமராலாம் ஷேக் ஆகுது. பட் உங்களுக்கு கிடைக்கிற ஃபுட்டேஜ் ஷேக் இல்லாமல் தெளிவாக கிடைக்கும். ஆக்சுவலாக நான் சின்ன ஹைவேல இருக்கேன். உங்களுக்கு ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு இதே ஹீரோ மோடு தான். ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு உங்களுக்கு நான் வியூ காமிச்சேன். இப்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு கையில் அதை பற்றி நம்ம இந்த ஏரியா பற்றி பேசி ப்ளாக் பண்ணிட்டு போவோம். ஸோ அப்போது இப்போ நான் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் நடந்துட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கும். இன்னும் ஹீரோ மோடு தான் இன்னும் நான் 360 காமிக்கல. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஆஃப் ரோடு மாதிரி பைக் ஓட்டியிருப்பேன். நடுவில் டேமேஜான ரோட்டில் பைக் ரைட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பைக் ஓட்டியிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேண்டில் பேர் என்னோடய மொத்த பாடி ஷேக் ஆகும், கேமராவும் ஷேக் ஆகும். பட் இந்த கேமராவோட ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஓடி வந்திருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஸ்டெபிலிட்டி. ஸோ நம்ம அடுத்தது ஹீரோ மோட் இது தான். ஒரு பக்கம் தான் காமிக்கும், ஸ்டெபிலிட்டியாக கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 360 பார்க்கலாம். இது 360 டிகிரி இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு ஏரியா நேச்சுரலான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வியூ, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக வியூக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு இந்த 360 வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ மோடில் இங்கேருந்தால் வியூ கிடச்சிருக்கும். ஸோ 360னால கேமரா எங்கே இருக்கோ அங்கேருந்து எனக்கு வியூ கிடைக்கும். இங்கே இந்த டேங்கில் இருந்து எல்லா பக்கமே வியூ கிடைக்கும். ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, இந்த சைடு வியூ எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது நான் வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் பார்க்குறது. ஏன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் 360 டிகிரியில் வீடியோ 360 டிகிரியில் ரெக்கார்ட் ஆகும். பட் அது உங்களுக்கு எந்த ஆங்கிளில் நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் ஒரு 3 நிமிஷம் வந்து 360 ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா 360 டிகிரிக்கு சுற்றி ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கிளில் வீடியோ வேணும், எவ்வளோ ஜூமிங்கில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆஃப்டர் எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, இப்போது ஒரு மாதிரி பால் மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது இது பண்ணதில்லை. பின்னாடி நான் எடிட் பண்ணி தான் இதை நான் போடுறேன். பின்னாடி எடிட் பண்ணிக்கலாங்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே நான் பால் மாதிரி கொண்டு வரேன், ஃப்ரண்ட்டு பேக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் நம்ம வீடியோ பேசும்போதே வந்து அப்படியே எடிட் பண்ண முடியாது. எடுத்துகிட்டு கோப்ரோலே குயிக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அவங்க 360 எடிட் பண்ணுறதுக்கு அதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எடிட் பண்ணி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இதில் எக்ஸ்டர்னல் மைக் ஆப்ஷன் கிடையாது. மற்ற எல்லா கோப்ரோலையும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மைக் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். மோட்டோ விளாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏர் நாய்ஸ், மற்ற வெஹிக்கிளோட நாய்ஸ் எல்லாம் கம்மியாகி நம்மளோட வாய்ஸ் மட்டும் ரொம்ப கிளியராக கேட்கணுன்னு தான் எல்லோரும் நினைப்போம். ஸோ இந்த கேமரா இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மைக் தான் இருக்குது, எக்ஸ்டர்னல் மைக் இல்லை. ஸோ இப்போ நான் 20 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் போகும்போது உங்களுக்கு என்ன ஒரு வாய்ஸ் கேட்குதோ அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணேன்னா உங்களுக்கு அது மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் கிளியர் ஸ்லோவாக தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 40 போயிட்டுருக்கேன். ஸோ எப்படி கேட்குதுன்னு தெரியல. 40, 45 ஸோ கேட்கும். பட் என்னோடய சவுண்டு வந்து ரொம்ப கிளியராக இருக்கா, இல்லை ஏர் நாய்ஸ் அதிகமாக இருக்கா, இல்லை மற்ற வெஹிக்கிளோட சவுண்ட்ஸில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது இதுதான். என்னோடய சவுண்டு கேட்கும், பட் அவ்வளோ கிளியராக இருக்காது. கண்டிப்பாக வந்து ஏர் நாய்ஸ் இருக்கும் இதில். ஸோ நம்ம ஒரு 60 போகலாம், போய் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக இது வந்து கேரளா ரோடு. ஸோ இதில் நான் செக் பண்ணுறேன். இப்போ 50. ஓகே, இப்போது மற்ற மோட்டோ இப்போ 60ல் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு ஓகே இவ்வளோ தான் இருக்கும். நான் பேசுகிறது நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்படி தான் 60ல் போனால் இருக்கும். பேசும்போது ஏர் நாய்ஸ் வந்து ஏர் நாய்ஸு ப்ளஸ் நான் பேசுகிறது மற்ற வெஹிக்கிள்ஸோட சவுண்ட்ஸ் இப்படி தான் மிக்ஸ் ஆகி தான் கேட்கும். பட் ஒரு கிளியர் இருக்காது. அதே நம்ம எக்ஸ்டர்னல் மைக்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா GoPro Maxோட என்னோட ஒரு மோட்டோ விளாகிங்க்கு GoPro Max இந்த 360 டிகிரி கேமரா எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது இல்லாமல் எனக்கு தெரியாத புது விஷயங்கள் எதாவது இருந்தால் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம், கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன்
சில விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட பெட்டராகவும் வேறு இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் பெரிய விளாகர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, ஆக்ஷன் கேமரா, ஹீரோ மோட், ஹீரோனே, ஹீரோயிட் அது மட்டும் தனியாக வச்சுட்டு எக்ஸ்டர்னல் மைக் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு நாய்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் எக்ஸ்போரிங்க்கு மட்டும் இந்த 360 டிகிரி கேமரா வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்னோட ஒரு பெரிய ட்ராபேக்கு இந்த கேமராவில் சொன்னால் அந்த ஒன்று தான் நான் சொல்லுவேன். எக்ஸ்டர்னல் மைக் இதில் அட்டாச் பண்ண முடியாது. அட்டாச் பண்ணலாம், எப்படி பண்ணலான்னா, நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணும்போது பண்ண முடியாது. ஏன்னா இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. ஆக்சுவலாக பண்ணலாம். அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் இந்த சார்ஜ் போகிற போர்ட் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் மைக்கோட அந்த அடாப்டர் ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணும்போது இது ஓப்பன் வச்சுட்டு பண்ண முடியாது. மழை வரும், தூசி போகும், எல்லாமே இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்கிற இன்டர்னல் மைக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி இருந்ததில். ஸோ அதனால் இதில் எக்ஸ்டர்னல் மைக் ஆப்ஷன் இல்லை. அந்த ஒன்று தான் ட்ராபேக். மற்றபடி பக்காவான அது கேமரா. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.